தமிழக சட்டமன்ற தேர்தலில் பெரம்பூரில் வெற்றி பெற்றதுக்கான சான்றிதழை பெற்றிருக்கின்றார் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய். இது சார்ந்து பல்வேறுபட்ட தகவல்களை இந்திய ஊடகங்கள் வெளியிட்டு வருகின்றன. வெற்றி வாகை சூடிய மகனுக்காக வீட்டு வாசலில் காத்திருந்த தந்தை மற்றும் குடும்பத்தாரை சந்தித்து விஜய் வெற்றியை பகிர்ந்து கொண்டிருக்கின்றார். பொதுமக்களின் உற்சாக வரவேற்புக்கு மத்தியிலும் விஜய் தன்னுடைய மகிழ்ச்சியை பகிர்ந்திருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதையும் தாண்டி தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாகி வந்திருந்த நிலை மாலை 5:24 நிலவரப்படி தாவேகா 14 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளதுடன் 94 தொகுதிகளில் முன்னிலை வகித்திருந்தார். இந்த நிலையில் திமுக 7 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்த நிலையில் 53 தொகுதிகளில் முன்னிலை வகித்திருந்தனர். அத்தோடு அதிமுக 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றதோடு 43 தொகுதிகளிலையும் முன்னிலை பெற்றிருந்ததாக சொல்லப்படுகிறது. இதை தாண்டி தமிழக அரசியலில் மாற்றம் குறித்து எதிர்பார்ப்பு அதிகரித்திருந்த நிலையில் இந்திய தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கக்கூடிய அதிகாரப்பூர்வ தகவல்களின்படி தாவேகா கட்சி வெற்றியை தனதாக்கி கொண்டிருக்கின்றது. ஆகவே இன்றைய நாளில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அதிகளவிலான வாக்குகளை பெற்றதை தொடர்ந்து அடுத்த இனி வருகின்ற 5 ஆண்டுகளுக்கான களம் எப்படி இருக்கும் என்பது எல்லோர் மத்தியிலும் மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்காக இருக்கிறது. அதையும் தாண்டி அவர் கொடுத்த இந்த வாக்குறுதிகள் சார்ந்து அதிக விதமான தொடர் விளம்பரப்படுத்துகின்ற வகையில் அந்த வாக்குறுதிகளையே தொடர்ச்சியாக காணொளிகளின் வாயிலாக பல ஊடகங்கள் வெளியிட்டு வருகின்றது. உண்மையிலேயே தற்பொழுது இவர் வெற்றி பெற்றிருக்கின்றார். இவருடைய ஆட்சியில் இவர் சொன்ன அத்தனை வாக்குறுதிகளையும் நிறைவேற்றுவாரா இல்லையா என்பது இனி இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்விகளாக இருக்கிறது. இருந்தாலும் தனித்து நின்று ஒரு கட்சியாக தன்னால் மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற அந்த நல்லெண்ணத்தில் வெளியே வந்ததென்று சொல்லி பலராலும் பலவிதமான கருத்தாளர்கள் ஒன்று பண்ணி இருந்தாலும் இன்றைய நாளில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய இந்த வெற்றியானது வரலாற்றில் முன்னெப்போதும் இல்லாத பல காலத்துக்கு பிறகு இவ்வாறு நடைபெற்றது என்பதை அரசியல் விமர்சகர்களாலும் சரி அரசியலாலேயும் சரி அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகளாலும் சரி தொடர்ச்சியாக பாராட்டுக்களை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் அந்த பதவி ஏற்பு நிகழ்வு எவ்வாறு அமைய போகின்றது என்பதை.